சிவகுமார் சாரை தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மார்க்கேண்டியன் சிவகுமார் சார்னா அவர் ஒரு எப்படி சொல்ல, தமிழ் சினிமாவில் ஒரு கோலோச்சிய ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு நடிகர். அந்த அந்த சிவகுமார் சாருடைய உண்மை பேர் வந்து பழனிசாமிங்கிற உண்மை பேரோட தான் போய் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் தான் கூப்பிட்டுட்டு உங்கள் பேரை நான் மாற்றி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சொல்லுங்கள் சார் என்ன பேர் அப்படின்னோடனே, இந்த பழனிசாமின்னு கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சிவகுமார் அப்படின்னு வந்து பேரை மாற்றி வச்சதே பார்த்தீங்கன்னா ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் தான் வச்சாங்க. அந்த பேரோட சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கிட்டு நடித்தார். தொடர்ந்து வந்து அவரும் நூற்றுக்கணக்கான படங்கள் நடித்து ஒரு சாதனை புரிந்த ஒரு நடிகராக மாறிட்டார். சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, மெய்யப்ப செட்டியார் அவர்கள் வந்து பழனிசாமியாக இருந்த சிவகுமார்னு பேர் மாற்றினார். சிவகுமாரோடைய பையன் சூர்யா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சூர்யாவுடைய உண்மையான பேர் என்னன்னு தெரியுமா? அது சரவணன் பேர் வச்சது காரணம் என்ன தெரியுமா? மெய்யப்ப செட்டியாருடைய வாரிசு ஏவிஎம் சரவணனுடைய பேரை தான் வந்து மெய்யப்பன் செட்டியாருடைய ஞாபகார்த்தமாக அவர் பேரை தான் வந்து சூர்யாவுக்கு சரவணன் வச்சார். ஸோ இப்போ வந்து சரவணன்கிற பேர் வந்து யாருக்குமே தெரியாது, மறந்துருப்பாங்க. ஆனால் உண்மையான பேர் வந்து சரவணன் தான். அதுக்கப்புறம் தான் திரையுலகத்தில் சூர்யாவாக அறிமுகமாகி இன்றைக்கி அவரும் ஒரு பிரபல நடிகராக இருக்கார்.